கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா க்ளே கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம க்ளே கிராஃப்ட்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு கலர் வேணும். இப்போ வந்து நான் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். பர்பிள் நல்லா இருக்கும் இந்த பட்டர்ஃப்ளைக்கு. இப்போ வந்து இப்படி எடுத்து இதை ஓரத்தில் வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து இது இந்த மாதிரி சின்னதாக ஒட்டிக்கணும். இப்படி உருட்டிட்டு ஓகே, இதை இப்படி உருட்டிட்டு இதை இப்படி அமுக்கணும். இப்படி அமுக்கி வச்சுக்கணும். இது கீழே வச்சுக்கணும். இது பெருசாக இருக்கா, சின்னதாக ஒன்று செய்யணும். இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு வச்சுக்கணும். அதையும் கீழே வச்சுக்கணும். அதோட சின்னதாக இப்போ ஒன்று செய்யணும். இந்த இப்போ இது மூணுத்தையும் ஒட்டணும். இது பாருங்க, இப்படி ஒட்டணும். ஒட்டிட்டு இது எப்படி கீழே வச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக இருக்க கலரு வந்து பிங்க்கு. பிங்க் எப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சமாக பிங்க்கில் எடுத்து முதல்ல இப்படி உருட்டிக்கணும். இப்படி உருட்டிட்டு இப்படி கீழே உருட்டணும். கீழே உருட்டினா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தெரியல ஒழுங்காக இந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து நம்ம திருப்பி இந்த மாதிரி அமுக்கிக்கணும். இதோ இந்த மாதிரி அமுக்கிட்டு இதை கீழே வச்சு திருப்பி கொஞ்சம் பிங்க் எடுத்து சின்னதாக உருட்டிக்கணும். சின்னதாக உருட்டிட்டு அதையும் அப்படி அமுக்கணும். இப்போ அதையும் கீழே வச்சு இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 செய்யணும். நீங்கள் செய்யும் போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீளமாக இப்படி செஞ்சுக்கணும். செகண்ட் ஒன் வந்து சின்னதாக செய்யணும். இப்போ எல்லாம் இப்படி கீழே வச்சாச்சா? நம்ம இங்கே ஓகே, இந்த மாதிரி இருக்கா? இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து பெருசாக எடுத்து இந்த சைடு வந்து ஒட்டணும். அண்ணா இப்படி வா, நாங்கள் வா. இப்படி இப்படி இருக்குன்னா நம்ம வந்து முதல்ல இதை எடுத்து இப்படி ஒட்டணும். ஒட்டிட்டு நான் இதை எடுத்து இப்படி ஒட்டணும். இப்போ சின்னது செஞ்சு வச்சுருக்கோம்ல, சின்னதை எடுத்து இங்கே ஒட்டணும். இன்னொன்று சின்னதாக செஞ்சு வச்சு எடுத்து இங்கே ஒட்டணும். இப்படி ஒட்டிட்டு இது காம்பினேஷனாக இருக்கிற கலர் எடுக்கணும். க்ரீன். நான் க்ரீன் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கலரில் வேணால் செய்யலாம். இப்போ நம்ம இங்கே செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதோடு சின்னதாக செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு இதே மாதிரி கீழே செய்யணும். இது நல்லா குண்டா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தட்டையாக இருந்துச்சுன்னா டேபிளில் ஒட்டிக்கும். இப்போ இதை எடுத்து
மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சின்னதாக வால் அட்டாச் பண்ணலாம் பட்டர்ஃப்ளைக்கு. அது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். செஞ்சு வச்ச வால் எடுத்து இப்போ இந்த பட்டர்ஃப்ளைக்கு கீழே இப்படி ஒட்டி விட்டுக்கணும். இப்படி ஒட்டிட்டா வால் மாதிரி இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளைக்கு கொம்பு ஆண்டனா நல்லா இது இப்படி உருட்டி இப்படி கொஞ்சம் வளைச்சு இங்கே பட்டர்ஃப்ளைக்கு பின்னாடி ஒட்டினாதான் வந்து அழகாக இருக்கும். முன்னாடி ஒட்டினீங்கன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தெரியும் நம்ம ஒட்டியிருக்கோன்னு. இப்படி ஒட்டிட்டு இப்போ நம்மளுக்கு பிளாக் எடுத்து அநியாயத்துக்கு சின்னதாக ஒட்டணும். இதோ இவ்வளோண்டு அது எடுத்து இங்கே பட்டர்ஃப்ளைக்கு அட்டாச் பண்ணணும். கேமராமேன் அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு இங்கே இங்கே அதே மாதிரி ஒட்டி விட்டுருவோம். உங்களுக்கு வாய் நல்லா இப்படி வரும்னா நீங்கள் வந்து வாயும் செஞ்சு ஒட்டிக்கலாம். எனக்கு வாய் செய்ய வராது. ஸோ ஓகே, நம்ம பட்டர்ஃப்ளை ஃபினிஷ்ட். ஓகே, இதுதான் நம்ம பட்டர்ஃப்ளை. இப்போது இதை வந்து நீங்கள் காய வச்சு கீ செயினாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணலாம், எதுவாக வேணால் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். இதெல்லாம் இதையே நீங்கள் பெருசாக அட்டையில் செஞ்சு வந்து வீட்டுக்கு வால் டெக்கராக வந்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்